இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைக்கு நாம் நம் கதறலை கேட்கும் தேவன், நம் கதறலை கேட்கும் தேவனை பற்றி நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள், இன்னும் பாருங்கள் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அன்றாடம் நம்ம அந்த வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். அந்த சமயத்துலலாம் நம்ம என்ன செய்யணும்? கடவுள் மீது நம்ம வச்சுருக்கிற அன்பை, அந்த நம்பிக்கையை விடாமல், அதுதான் நம்ம வாழ்வாக்குறது. நம்ம என்ன செய்யணும்? கடவுள் மீது வச்சுருக்கிற நம்பிக்கையை, அவர் மீது வச்சுருக்கிற முழு அன்பை அப்போ தான் நம்ம செயலாக்கணும். செயலாக்கும்போது ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்ய இருக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த முதல் கட்டளையாகிய அந்த முழுமையாக அவரை நேசித்து முழுமையாக அவருக்கு நம்ம அன்பு செலுத்தும்போது அவர் நிறைய நமக்கு நல்ல காரியங்களை செய்ய இருக்கிறாரு. பாருங்கள், திருவெளிப்பாட்டில் 21:4 நம் கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுகின்றார். பாருங்கள், அவர் அந்த மாதிரி நம்ம கண்ணீர் சிந்தவே விட மாட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பாடல் 126:5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள்னு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், நம்ம கண்ணீரோடு அந்த சமயத்தில் நம்ம வேதனையோடு ஆண்டவர்கிட்ட முழு நம்பிக்கையோடு முழுமையாக அன்பு செலுத்தி அவற்றை நம்ம கேட்கும்போது அந்த எல்லா வரத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம கண்ணீரோடு விதைக்கிறதெல்லாம் அக்களிப்போடு அறுப்போங்கிறத அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், அதை பற்றி இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். 2 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 14லேருந்து 36 வசனங்களை நீங்கள் நல்லா படித்து நல்லா ஃபுல்லாக படிச்சிருங்க. நான் இப்போ அதில் இருக்கிற முக்கியமானதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எசேக்கியா ராஜாங்கிறவர் யூதா நாட்டுக்கு அரசராக இருக்கிறாரு. அந்த எசேக்கியா ராஜா ரொம்ப நேர்மையாளர், ரொம்ப ஆண்டவருக்குள்ள முழுமையாக அன்பு செலுத்துகிறவர். ஆண்டவர் தான் அவருக்கு கதி. எதுனாலும் சரி, அவர் நாட்டு சம்மந்தமாக பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் சொந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் என்ன செய்வார்? உடனே ஆண்டவர்கிட்ட தான் ஓடுவார். ஆண்டவர்கிட்ட ஓடுவார்னா கோயிலுக்கு தான் ஓடுவார். கோயிலுக்கு போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவார். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது, எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆண்டவர்கிட்ட அவ்வளவு தூரம் உரிமையாக முழுமையாக அன்பு வச்சுருக்கிறதுனால அவர் அவ்வளவு தூரம் மன்றாடுவார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டு அதற்கு தக்கன நல்ல பதில் கொடுப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் செய்கிறவர். ஒரு அரசர், ஒரு ஆணவம், ஒரு திமிரு, இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நடந்து அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக நம்ம அரசராக நடந்து நல்ல ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல பேரை எடுத்தவர். அந்த மாதிரி இருக்கிறவர் அந்த யூதாவை சுற்றி வேற்றினத்தார் குடியிருக்கிறாங்க. அதை இந்த அசீரிய மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த வேற்றினத்தார் மக்களையும் அந்த நாட்டையும் அவர்கள் வழிபட்டு கொண்டு இருந்த அந்த தெய்வ சிலைகளையும் அடித்து நொறுக்கி நெருப்பிலிட்டு கொளுத்தி அந்த நாட்டையும் அழித்து மக்களையும் அழித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ யூதா நாட்டுக்கு வர இருக்கிறாங்க. அப்போ அந்த அசீரிய மன்னர்கள் யூதா நாட்டு அரசருக்கு தூதர் மூலியமாக மடல் அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த மடலில் என்ன கொடுத்துருக்குனாக்கா, இப்போ சுற்றி நடந்த விஷயமெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். இதே போல் உன்னையும் நீ நம்பிக்கை வைத்து வணங்கும் அந்த கடவுளையும் உன் நாட்டையும் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி மடல் வந்திருக்கான். மடல் வந்த உடனே அவர் அந்த மடலை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு, ஆண்டவர்கிட்ட ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு? கோயிலுக்கு ஓடுறாரு. ஓடி ஆண்டவர் பாதத்தில் அந்த மடலை விரித்து, ஆண்டவரே அப்பா, உம்மை பழித்துரைக்கும் இந்த அரசனிடமிருந்து என்னையும் என் நாட்டையும் காப்பாற்றிடலாம் அப்பா அப்படின்ட்டு அவர் மன்றாடுறதெல்லாம் நல்லா படித்து பாருங்கள். கருப்புகளில் வீட்டிருக்கும் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, இந்த அரசருக்கெல்லாம்
தலைமை அரசராய் இருந்து நீரே உயிருள்ள தெய்வமாகவும் உண்மையான தெய்வமாகவும் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பரிசுத்த தகப்பனே, இந்த அசிரிய மன்னனிடமிருந்து எங்களை காப்பாற்றும்பா. அப்படி காப்பாற்றும்போது நீர்தான் உண்மையான தெய்வம், உயிருள்ள தெய்வங்கிறத இந்த மக்கள் அனைவரும் அரசு அனைத்தும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி மன்றாடும்போது அவர் மன்றாட்டி ஆண்டவர் கேட்டருளினார். அப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆண்டவர் அதே 2 அரசர்கள் 19:32 நம்ம படிக்கிறோம். 32, 33 படிக்க போகிறோம். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழையவே மாட்டான், அதில் அன்பு எய்யவும் மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வர மாட்டான், அதற்கு எதிராக முற்றுகைத்தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள்ளே நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். பாருங்கள், அந்த மாதிரி சொல்லவும் அவர் சொல்லிட்டு எசேக்கியா ராஜாவுக்கு இந்த மாதிரி அவரை சொல்லிட்டு அவர் அன்று இரவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன் தூதர்களை அனுப்பிச்சு அந்த பாளையத்தில் இறங்கி இருக்கும் அந்த அசீரிய மக்கள் அனைவரையும் கொன்று தீர்த்துறாரு. பூரா செத்துறாங்க, லட்சத்துக்கு மேலே ஆளுக பூரா இறந்து கிடக்கிறாங்க. காலையில் அரசர் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தாக்க மக்கள் எல்லாம் செத்த பணமாக கிடக்கிறாங்க. உடனே அவர் பயந்து தப்பிச்சம் முளைச்சம்னு ஓடி நினிவே பட்டணத்தில் போய் தங்கி இருக்கிறார். அங்கே பாருங்கள், அவருடைய புதல்வர்களாலேயே வாளால் வெட்டி கொன்று போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேத புத்தகத்தில் படிக்கிறோம். பாருங்கள், நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளவு இக்கட்டான நிலை வந்தாலும் நம்ம ஆண்டவரை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற அன்பை கொஞ்சம் கூட தளர விடாமல் நம்ம அவரை நேசிக்கும்போது எப்படி நடக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். அந்த தன்னுடைய வலிமையை வச்சு திமிரா நடக்கும் மக்கள் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். அதே போல் இப்போ அடுத்து அதே 2 அரசர்கள் 20:1-6 அதிகாரம் வசனங்களை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். இப்போ அந்த எசேக்கியா ராஜா நோய்வாய் கிடக்கிறாருனாக்க படுத்த படுக்கையாக இருக்கிறாருனாக்கா அவர் சாகும் நிலையில் இருக்கிறார். அந்த மாதிரி சாகும் நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எசேயா இறைவாக்கினரை வரவழைச்சு, எசேயா இறைவாக்கினர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வேறு. அவர் ரொம்ப அவருடைய எசேயா புத்தகம்தான் இருக்கிற புத்தகத்திலேயே ரொம்ப அதிகாரங்கள் அதிகம் கொண்டது, 66 அதிகாரத்தை கொண்டது. அவர் பாருங்கள், எசேயா நடக்க போகிறத முன்குறித்தே அவர் தீர்க்க தரிசனத்தில் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் எப்படி பிறப்பார், நம்ம இயேசு அவர் எப்படி நடந்துக்குவார், அவருடைய குணங்கள் என்ன, அமைதியாக இருப்பார், அவர் குரல் வெளியே கேட்காது, ஏழை எளிய மக்களை வாழ வைப்பார் அப்படின்னுட்டு நிறைய அதில் நல்லா கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா அந்த எசேயா சாப்டரை எடுத்து ஒரு சாப்டராக படிங்க, நல்லா ஒன்றா படிங்க, நல்லா நமக்கு எல்லாமே நல்லா புரியும். ரொம்ப அந்த நடக்க போகிறதெல்லாம் அதில் வரும். இப்படி அந்த எசேயா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைச்சி சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. இந்த எசேயா கிட்ட சொல்கிறாரு, எசேக்கியேல் ராஜா கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், நீ பிழைக்க மாட்டப்பா, நீ சாக போகிற, அதனால் நீ இந்த வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக்க அப்படின்னு சொல்லி எசேயா கிட்ட ஆண்டவர் சொல்லி விடுறாரு. எசேயா இறைவாக்கினர் வர்றாரு, அரசர்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி நமக்கு சொன்னோம்னா நாம் என்ன செய்வோம் அந்த நேரத்தில், நம்ம ஆண்டவரையே நம்பி இருந்தோம், அவர் பாருங்கள் நம்மளை இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு பார்த்தா நீ செத்து போவேன்னு சொல்லி விடுறாரு, நீ பிழைக்க மாட்டேன் அப்படின்னு இப்படின்னு சொல்லி ஆண்டவரை என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டி நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனால் பாருங்கள், அந்த அரசர் இந்த எசேயா சொன்ன உடனே என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இந்த 2 அரசர்கள் 20:1 படிக்கிறோம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவினின்றி பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா உடனே பாருங்கள், எசேக்கியா என்ன பண்ணுறாருன்னு, எசேக்கியா
சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து, நல்லா கவனிங்க, கதறி அழுதார். கதறாருன்னா அந்த அரண்மனையே அதிரும் அளவுக்கு அழுகிறார்னு சொல்லலை, கதறாரு. அந்த அரண்மனையே அதிரும் அளவுக்கு கத்துறாரு. ஆண்டவரே, நான் உண்மைத்தானே நம்பியிருந்தேன், உண்மைதான் நான் முழுமையாக அன்பு செலுத்தி உண்மையே நீரே கெதின்னு நான் கிடந்தனே, எனக்கு நீங்கள் தாப்பா என்னைய காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறாரு. பாருங்க, அந்த அவருடைய கதறல்ங்கிறது அவர் வாழ்வாக்கி அதை செயலாக்கும் போது கதறல்ங்கிறது அவர் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் உச்சகட்டம், அந்த அன்பின் உச்சகட்டம். பாருங்க, அப்படி உரிமையை அவர் கத்துறாரு. அந்த உரிமையாக கத்துன அந்த அன்பின் குரலை ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டு உடனே ஆண்டவருடைய வாக்கு எசையாவுக்கு வருது. பாருங்கள், எசையா அவற்றை சொல்லிட்டு அந்த அரண்மனை முற்றத்துக்கு பாதி தூரம் கூட போகலை. ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு வருது. பாருங்கள், ஆண்டவருடைய வாக்கு என்ன வருதுன்ட்டு நல்லா கவனிங்க. ஆண்டவரை நோக்கி கதறி அழுதா. 4வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். எசேயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. பாருங்க, உயிருள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. என்ன வெளியாயிற்று? நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்கு செல்வாய். உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். மேலும் உன்னையும் இந்நகரையும் அசீரிய மன்னனின் கையில் நின்று விடுவிப்பேன். பாருங்க, எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம். நீ இறந்து போவ, எல்லா கணக்கெல்லாம் முடிச்சிருப்பான்னு சொல்லிவிட்ட ஆண்டவர் இவருடைய அன்பின் அந்த உரிமை குரல் அவருக்கு போய் காதில் எட்டவன் ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்க. எசேக்கியாவை நோக்கி, உன் மன்றாட்டை நான் கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். அந்த நோயிலிருந்து குணப்படுத்துகிறாரு. உடனே இந்த 3ஆம் நாள் அவர் எதுக்கெடுத்தாலும் ஆலயத்துக்கு தான் போவார். அதனால் என்னுடைய இல்லத்துக்கு நீ வருவ. இன்னும் பாருங்கள், அவருக்கு சாக போகிறேன்னு சொன்னவருக்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட இல்லை, 15 ஆண்டுகள் அவர் கூட்டி கொடுக்குறார், ஆயுசை கூட்டி கொடுக்குறார். அதுவும் இல்லாமல் மேலும் உன்னையும் இந்த நகரையும் அந்த அசீரிய மன்னனிடமிருந்து காப்பாற்றுவேங்கிறார். இப்போ பாருங்கள், இந்த எசேக்கியா அரசர்கிட்ட இருந்த அதே கடவுள், உண்மையான கடவுள், உயிருள்ள தேவன் தான் இப்போ நம்ம அருகிலேயும் நம்மளோடு இருக்கிறார். நம்ம அந்த நம்பிக்கையை விடக்கூடாது. பாருங்கள், அவர் மேலே செலுத்தின அன்பை அவர் வாழ்வாக்கி வாழ்ந்தார். அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அதை செயலாக்கும்போது பாருங்கள், அவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றார். இதே ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நமக்கு வர்ற பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் எத்தனையோ வரும் நம்ம வாழ்க்கையினாக்க. நம்ம அதையெல்லாம் கடந்து தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். அந்த சமயத்தில் நமக்கு வரும் பிரச்சனைகள், அந்த ஒரு இக்கட்டான நிலை, இந்த நிலையிலெல்லாம் நம்ம ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அப்படியே இழந்து போயிடுறோம். அதைத்தான் அவருடைய செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் பாருங்க, ஆண்டவர் மீது வச்சிருந்த அந்த முழு அன்பு, முழு நம்பிக்கை, அவரை பாருங்க, அவருக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சாக போறேன்னு சொல்றவருக்கு 15 ஆண்டுகள் ஆயுளை கொடுத்து அவரை வாழ வைக்கிறாருன்னா நம்ம பிரச்சனைகள் என்ன, எவ்வளோ பிரச்சனையோ நம்ம சொன்னோம்னாக்கா அதை அப்படியே அந்த பிரச்சனை எந்த வழியில் வந்ததோ அந்த வழியிலே ஆண்டவர் அனுப்பிச்சிருவார். நம்ம ஆண்டவர் பாதத்தில் அந்த பிரச்சனைகளை போட்டு நம்ம முழுமையாக நாம் ஆண்டவரை மட்டும்தான் நான் முழுமையாக நேசிப்பேன்னுட்டு அந்த முதல் கட்டளையை நம்ம முழுமையாக நேசிக்கும்போது அவர் பாருங்கள், நம்ம கண்ணீர் சிந்தவே விடமாட்டார்.
நீ கண்ணீரோடு விதைப்பதை அக்களிப்போடு அறுவடை செய்வாயின்ட்டு அவர் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதே போல் நம்ம அறுவடை மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வோம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த எசேக்கியா எவ்வளவு அறுவடை, பெரிய அறுவடை. இதை விட நமக்கு பெரிய அறுவடை நமக்கு கொடுக்க இருக்கிறாரு ஆண்டவர். அந்த மாதிரி அதனால் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்குள்ள முழு நம்பிக்கை வைப்போம். முழுமையாக அந்த முதல் கட்டளை, அவர் கொடுத்த அந்த முதல் கட்டளையை முழுமையாக கடைப்பிடிப்போம். அவர் மீது அன்பு செலுத்துவோம். பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் வந்தவுடனே தளர்ந்துடுறோம். அந்த நம்பிக்கையை கைவிடாமல் ஆண்டவருக்குள்ளே வாழ்வோம். இப்போ ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தாக்க நம்ம பிரச்சனை வராமல் நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம் அப்படி நினைக்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும். அது வர்றது பெரிய மலை மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது பனி போல் ஆண்டவர் அது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி நம்மளை வாழ வைப்பார். அதுதான் இப்போ பாருங்கள், 34 திருப்பாடலில் 19 வசனத்தை பார்க்குறோம். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பாருங்கள், அனைத்தினின்றும் நமக்கு வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாமே வரும் தான். அதையெல்லாம் அனைத்திலிருந்தும் அவர் நம்மளை விடுவிக்கின்றார். இன்னும் பாருங்கள், 33வது திருப்பாடலில் 4வது வசனம், ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாமே நம்பிக்கைக்குரியவை. அவர் சொன்னது தான். அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவர் விரும்புகிற அந்த நீதியையும் நேர்மையையும் நம்ம செய்து அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவோம். இன்னுமாக இந்த 92 திருப்பாடல் புகழ்ச்சி பாடல் ரொம்ப அருமையான பாடல். நல்லா நல்லா படித்து பாருங்கள். அது ஃபுல்லாக அந்த திருப்பாடலை படித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. காலையில் உமது பேரன்பையும் இரவு உமது வாக்கு பிறழாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று அப்படின்னுட்டு அருமையாக இருக்கும் அந்த திருப்பாடல். அந்த திருப்பாடலை நல்லா படித்து பாருங்கள். இப்போ அதில் நம்ம 12வது வசனத்தை தியானிக்க போகிறோம். நேர்மையாளர், நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருங்கள். நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். பேரீச்சை மரம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இந்த மரம் நல்லா பார்க்கவே அழகாக, நல்ல புஷ்ஷாக அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ட்ரீ. அதில் கொடுக்குற அந்த மரம் கொடுக்குற பழங்களும் அவ்வளவு சுவைமிக்கதாக இருக்கும். சுவைமிக்கதை விட அது ரொம்ப சத்து நிறைந்த பழம். அது சாப்பிடாதவங்களே கிடையாது. அந்த மாதிரி நம்மளை அவர் வச்சிருப்பார். பாருங்கள், நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். அது பாருங்கள், லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளருவார். இந்த கேதுரு மரம் அப்படியே நல்லா தளன்னு வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் அதில் ஒரு காஞ்சைகளை பார்க்க முடியாது. எப்போதுமே நல்லா பசுமையாக தளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவருக்குள்ளே முழுமையாக அவரை அன்பு செய்து அவர் தான் எனக்கு கெதி அப்படின்னு சொல்லி அவரை முற்றிலுமாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னு வைங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பேரிச்சம்பழம் போல் இனிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சுவைமிக்கதாகவும் பிறருக்கு யூஸ் ஆகவும் நல்ல சத்து நிறைந்ததாகவும் நம்ம வாழ்க்கை அமையும். நம்மளை வாழ வைப்பார். இன்னும் அந்த லெபனோனின் கேதுரு மரமென நம்மளை தழைத்து வளர விடுவார். நாம் மட்டும் ஆண்டவருக்குள்ளே அந்த முழுமையாக எந்த அறகுறையாலாம் இல்லை, இப்படி அப்படின்னு வைக்கக்கூடாது. ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்து நீங்களும் நானும் அவர் கொடுக்கும் அனைத்து ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்று நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தையும் அவர் நல்லா உயர்த்தி பேரிச்சம்பழம் போல் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து இன்னுமாக அந்த கேதுரு மரம் போல் தழைத்து நம்ம குடும்பங்களை வளர வைப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் கரங்களை நல்லா பற்றி கொள்வோம். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம மனத்தில் பதிய வைப்போம். பதிய வச்சு அத்தன்படி நம்ம வாழ்வோம். அவரை முழுமையாக அன்பு செய்வோம். முதல்ல அவர் கொடுத்த அந்த முதல் கட்டளையை கடைப்பிடிச்சு நீங்கள் நல்லா கடைப்பிடிச்சு பாருங்கள், எவ்வளவு நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுங்கிறத நம்மளே உணர்வோம். இன்னுமாக பாருங்கள், இந்த நீதிமொழிகள்லாம் நிறைய கொடுத்துருக்குது நேர்மையாளரை பற்றி. நீதிமொழிகள் 11:30 நல்லா படித்து பாருங்கள். நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும். வாழ்வழிக்கும் மரம்னா என்ன? மரங்கிறது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லானது. அது நல்லா களைச்சி போய் நம்ம வர்ற நேரத்தில் அந்த வெயில் காலத்தில் அந்த மரத்தடியில் உட்காந்து நம்ம இளைப்பாடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பறவைகள் எல்லாம்
அதில் அமர்ந்து அங்கேயே தங்கி இருக்குதுங்க. அதுகளுக்கு ஒரு வீடுன்னே அதை சொல்லலாம். அப்புறம் பாருங்கள், அதில் பழுக்கிற காய்க்கிற காய்களை பழங்களை சாப்பிட்டு வளருதுங்க. இந்த மாதிரி அது எவ்வளோ ஒரு மரம் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கோ, அதே போல் மரத்திற்கு நம்மளுடைய நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும். நம்முடைய வாழ்க்கையும் அதே போல் பிறருக்கு உதவியாகவும், பிறருக்கு நல்லா நம்ம நல்லா இருந்து பிறருக்கும் நல்லா செய்கிற மக்களாக நம்மளை நல்லா உயர்த்தி நம்மளை வாழ வைப்பாருன்னுட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பாருங்கள், நீதிமொழிகள் 13:6 நேர்மையாக நடப்பவரை நீதி பாதுகாக்கும். இப்படி நிறைய இருக்குது. நீதிமொழிகள் நிறைய படித்து பாருங்கள். நீதிமொழிகள் 11:11 நேர்மையாளரின் ஆசியோ நகரை வாழ வைக்கும். பாருங்கள், அவர் இப்போ எசேக்கியா அரசர் அவருடைய ஆட்சினால் அவர் நல்ல நேர்மையான அரசராக இருந்தனால அவர் நாட்டு மக்களெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். அதுபோல் நம்ம நேர்மையாக நடக்க எல்லாமே நல்லா வரும். நீதிமொழிகள் 28:18 நேர்மையாக நடப்பவருக்கு தீங்கே வராதுங்கிறாரு. வந்தாலும் அது அப்படியே போயிடும் அப்படிங்கிறாரு. அதே போல் நம்ம எல்லாமே ஆண்டவருக்குள்ள இந்த நீதிமொழிகள்லாம் நிறைய படித்து பாருங்கள். ஒரு சாப்டராக அது 31 அதிகாரம் கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு ஒன்றுன்னா நீதிமொழிகள் நல்லா படிங்க. நமக்கே அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். நல்லா படித்து தியானிங்க. இதே போல் அந்த பேரீச்சை மரம் போல் நல்லா உயர்ந்து நல்லா புஷ்ஷாக நம்ம வாழ்க்கை நல்லா அழகாக நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாரு. அந்த பேரிச்சம்பழம் போல் இனிப்பான சுவையான கனியான வாழ்க்கையை கொடுத்து உங்களையும் என்னையும் நம்ம குடும்பங்களையும் அந்த லெபனோனியன் கேதுரு மரம் போல் உயர வாழ செய்து நம்மளை ஆசீர்வதிக்கும் அவன் தேவனின் அந்த கரங்களை பற்றி கொள்வோம். அவரோடு செல்வோம். அவர் வழி நடப்போம். நன்றி, வணக்கம்.